போரினால் பேரழிவை சந்தித்த பிரதேசங்களில் ஒன்றான கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேசத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி மனோரி முத்தட்டுக்கம தலைமையிலான போர்க்குற்ற விசாரணைக்கான பொறிமுறைகள் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகள் தொடர்பிலான யாழ் மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கண்காணிப்பின் கீழ் மக்கள் கருத்துக்களை அறியும் அமர்வு இடம்பெற்று வருகின்றது. இதற்கமைய போரினால் தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்தவர்கள், காணாமற் போனோரின் உறவினர்கள், முன்னாள் போராளிகள், சரணடைந்த நிலையில் காணாமல் போகச் செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளின் குடும்பத்தினர் என பலதரப்பட்ட மக்கள் இந்த செயலணியில் முன்னிலையாகி தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு தகுதி தராதரம் பாராது உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பலர் வலியுறுத்தினர். குறிப்பாக அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டமைக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என இன்றைய அமர்வில் கலந்து கொண்டவர்கள் செயலணியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடி உயிரிழந்த மாவீரர்களுக்கான வணக்க நிகழ்வை எந்தவொரு இடையூறுமின்றி அனுஷ்டிப்பதற்கும் அனுமதி தர வேண்டும் எனவும், முள்ளிவாய்க்கால் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்வதற்கும் ராணுவத்தின் தலையீடு இருக்கக்கூடாது எனவும் மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆகவே இந்த சட்டத்திற்கு இலங்கை அரசுடைய சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதிலே ஐக்கிய சபையினுடைய இன்று அரசியலமைப்பை திருத்துவதாக சொல்கின்றார்கள். அங்கே அரசியலமைப்பிலே எமது உரிமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதிலே ஐக்கிய சபை அங்கே இருந்து அந்த சட்டத்திற்கு ஆலோசனை வழங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம். அதனால் தான் உங்களோட முக்கிய கதைக்கிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். ஆக சாதாரணமாக எவருக்கு தோன்றியவர்கள் அல்ல, திட்டமிட்டு இதை சரியான முறையில் வழிநடத்திய இனப்படுகொலைக்கு வழிநடத்தியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் வீட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் என்று கண்முன் இருந்து கொண்டிருக்கிறார். சாதாரண மக்களுக்கு அது தெரிந்த விடயம். நாங்கள் பெருசா படித்தவர்கள் அல்ல, ஆனால் அன்றாட அரசியலை வைத்து குறித்துக் கொள்கிறோம் யார் இதற்கு திட்டமிட்டார்கள். ஆகவே சட்டம் இதற்கு நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு சட்டத்தை கொண்டு செல்ல போகிறீர்கள்? எங்களுக்கே தெரிகின்றது இவர் தான் குற்றவாளி என்று. ஆகவே அந்த குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் தானே நீங்கள் இருக்கின்றீர்கள். எங்களுக்காக நீங்கள் என்று கரிந்து பேச வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்காக பாதிரியமா? நிச்சயம் அவர்கள் செய்த தியாகத்தை எங்களால் மறக்க முடியாது. எத்தனை பாதிரியமா? அவர்கள் வீட்டை இழந்து நாட்டுக்காக மக்களுக்காக வந்தவர்கள். அவர்களையும் நாங்கள் இழந்து நின்றோம். கூலிப்படைகளாக அவரோடு இணைந்தவர்கள் எங்களுக்கு பரிந்து பேசுகின்ற காலம் உங்களுக்கு மாறி இருக்கின்றது. நாங்கள் கண்ணீர் வடிக்கின்ற வேதனையோடு. இதேவேளை சேலணி நடைபெறும் குறித்த பகுதியில் இன்று காலை ராணுவத்தினர் வழமைக்கு மாறாக நடமாடியதை காண கிடைத்ததாகவும், எனினும் மனித உரிமை ஆணைக்குழுவினரின் வருகையை அடுத்து ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறியதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். போர்க்குற்ற விசாரணை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனைக்கான மனோரி முத்தட்டுக்கம தலைமையிலான விசேட செயலணி கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டது. சிரேஷ்ட சட்டத்திரணி மனோரி முத்தட்டுக்கம தலைமையில் 11 பேரை கொண்ட குறித்த செயலணி கொழும்பில் அமர்வுகளை நடத்தி வந்த நிலையில் கடந்த வாரம் முதல் போரினால் பேரழிவை சந்தித்த மாவட்டங்களான முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அமர்வுகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி, IBC தமிழ், துவாரகி சுந்தரமூர்த்தி.